Hi, hello guys, welcome to our channel. நாம இன்னைக்கு எங்க போறோம் அப்படினா ஒரு அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் தாங்க போறோம். அதுவும் 2 days எக்ஸாக்ட்டா சொல்லணும் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம ஊருக்கு பக்கத்துலயே இருக்க ஒரு ஊர் தான் பாண்டிச்சேரி. எஸ், பாண்டிச்சேரி தாங்க போறோம். சோ ஷூட்காக பாண்டிச்சேரி கிளம்பிட்டோம். ஒரு 2 days ஜாலியா என்ஜாய் பண்ணி இந்த ட்ரிப்பை நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். முழுக்க இது கொஞ்சம் வாய்ஸ் ஓவர்ல போகும். ஸோ அதனால வந்து ஹாப்பியா என்ஜாய் பண்ணி பாருங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ இந்த மாதிரி என்டர்டைன்மெண்டான வீடியோஸ் நிறைய என்னாலையும் போஸ்ட் பண்ண முடியும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நாம் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாரத் பெட்ரோல் பங்க்கில் தாங்க இருக்கோம். இப்போ சரியாக டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4:27, அதாவது 4:30 மணி ஆக போகுங்க சாயங்காலம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து 22. இன்றைக்கி தேதி நம்ம வந்து கிளம்புறோங்க. இன்றைக்கி தேதி கிளம்பி 24 தான் நம்ம ரிட்டர்ன் ஆகிறோம். டீசல் போட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து வண்டி எடுத்துட்டாங்க. வண்டி எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுத்த ரூட் எக்ஸாக்டாக எங்கன்னா திண்டிவனம் ரூட் தான் எடுத்துருக்கோம். ஸோ செங்கல்பட்டு தாண்டி நம்ம வந்து திண்டிவனம் கிட்ட போயிட்டு நம்ம பாண்டிச்சேரிக்கு ஒரு லெஃப்ட் கட் ஆகும். ஸோ அந்த ரூட்டில் தான் நம்ம போகிறோம். ஈசிஆர் ரூட் வந்து ப்ரிஃபரபிள் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திண்டிவனம் ரூட் எடுத்துனோம். ஏன்னா ஈசிஆர் ரூட் சிங்கிள் ட்ராக்ன்றதுனால நமக்கு வந்து ரிஸ்க் தான். நாங்கள் வந்த முதல் இடமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மங்களகரமான இடம் தாங்க. கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். நாம் எக்ஸாக்டாக இப்போ எத்தனை மணிக்கு வந்து இங்கே அரைவில் ஆயிருக்கோன்னா கரெக்டாக 7:30 மணிக்கு அரைவில் ஆயிருக்கோம். சென்னையில் 4:30 மணிக்கு எடுத்த வண்டியை நான் இங்கே 7:30 மணிக்கெலாம் வந்துட்டோங்க, ரீச் ஆகிட்டோம். இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் அவுட்டரில் தான் இருக்குது. இந்த கோவிலோட முக்கியமான அம்சமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே 36 அடியில் வந்து ஒரு சிலை இருக்குங்க. அவர் வேறு யாருமே இல்லைங்க, நம்மளோட ஆஞ்சநேயர்னே சொல்லலாம். ஆஞ்சநேயரோட 36 அடி சிலையை தான் நம்ம வந்து இங்கே வந்து பார்க்க வந்திருக்கோம். இந்த கோவிலோட பேர் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைனாலும் நான் சொல்கிறேன். இந்த கோவிலோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில்னு சொல்லுவாங்க. இதை பஞ்சவாட்டி ஆஞ்சநேயர் கோயில்னு இதுக்கு இன்னொரு பேரும் உண்டுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மூலவராக நிற்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் தான். அதுவும் 36 அடியில் ஜெய்ஜாண்டிக்காக நிற்கிறாரு பாருங்க, எவ்வளோ அழகாக. இங்கே இன்னொரு அம்சமும் இருக்குங்க. இந்த கோவில் 5 ஆலமரங்கள் ஒன்றா சேர்ந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே இன்னொரு அம்சமும் உண்டுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராமர், லக்ஷ்மணன், சீதா தேவி இவங்களோட சிலைகளை வச்சு இங்கே பிரதிஷ்டை பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீவாரி அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஸ்வர பெருமாள் அவரோட திருசிலையும் இங்கே வந்து இருக்குது. இதெல்லாம் விட முக்கியமான விஷயம், இங்கே ஒரு ஜெய்ஜாண்டிக்கான விநாயகர் சிலையுமே இருக்குங்க. எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவாகவும் அதே மாதிரி ரொம்ப இந்த கோவில் அழகாகவும் எங்களுக்கு தெரிஞ்சது. கண்டிப்பாக நீங்களும் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போனீங்கன்னா இந்த கோவிலை மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கோவிலோட பின்புறத்தில், அதாவது ஆஞ்சநேயரோட சிலைக்கு அப்படியே பேக் சைடில் ஒரு ஜன்னல் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த ஜன்னல் மூலியமாக நம்மளால் அந்த 5 முகத்தையும் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதற்கான ஒரு சின்ன ஒரு பேசேஜ் மாதிரி வச்சு அழகா இந்த கோவிலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அவரோட பின்புற சிலையை நாங்கள் கண்ணிமைக்காமல் அவரை பார்த்துட்டு அங்கேருந்து வரவே மனசு இல்லாமல் கிளம்பி வரும்போது வர வழியில் நான் சொன்னேன் இல்லையா, பிள்ளையார் பெருசாக இருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ அவரையும் நாங்கள் வந்து வழிபட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி நாங்கள் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிட்டோம். சரி, ஓகே, கொஞ்ச நேரம் உக்காந்துட்டும் போயிடுவோம் அப்படின்ட்டு அங்கே உக்காந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் தங்குற இடத்துக்கு போயிட்டோம். இந்த தங்கும் விடுதி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரவிந்த் ஆசிரமம்ன்ற அந்த ட்ரஸ்ட் மூலயமா நடத்தப்படுற ஒரு தங்கும் விடுதி. இந்த மாதிரி நிறைய தங்கும் விடுதிகள் இருக்குங்க இவங்களுக்கு. இது வந்து ட்ரஸ்ட்டில் இருக்க ஒரு சிலரால் மட்டும்தான் புக் பண்ண முடியும். நம்ம தனியாக வந்தால் புக் பண்ண முடியாது. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரு சோர்ஸ் மூலயமா தான் இந்த ரூமை நம்ம புக் பண்ணியிருக்கோம். அவங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ரூம் அலகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ரூம் ரொம்ப அழகாக இருந்ததுன்னே சொல்லலாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 காட், அதுக்கப்புறம் ஃபேன், அப்புறம் ஏசி மட்டும்தாங்க. ஏன்னா இங்கே டிவி கிடையாது. ஏன்னா இது ஆசிரமம்
கண்ட்ரோலில் இருக்கிறதுனால இங்கே டிவி ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. ஆனால் ரூம் ரொம்ப ரொம்ப அழகாகவும் நீட்டாகவும் இருக்குது. இதோட காஸ்ட் அரௌண்ட் 1500 வருதுங்க ஒரு ரூமுக்கு. ப்ளஸ் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நைட் சாப்பிட போகிற இடமுமே வந்து ரொம்ப ரொம்ப இந்த பாண்டிச்சேரியிலே இம்பார்ட்டண்ட் அண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இடம் தான் கார்த்திக் பியூர் வெஜிடேரியன் ஹோட்டல்னு சொல்லிட்டு. அங்கே தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நைட் டின்னர் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். இந்த ஹோட்டலில் என்னோட பர்சனல் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் தோசை சூப்பராக இருந்ததுங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.